உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள். இப்போ ஒரு ராசிக்கா சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இப்போ கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது. அப்போ இந்த செப்டம்பர் மாசத்துல கிரக அடைவுகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப மிதுனத்தில் இருந்து செவ்வாய் பகவான் செப்டம்பர் 18 பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அதுபோக கடகத்திலேயே குரு பகவான் உச்ச பலமா இருக்கிறாங்க. அதுபோக சிம்மத்தில் கேது பகவான் பிளஸ் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவானும் செப்டம்பர் 17 பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. கன்னியில இருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 8 சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அந்த புதன் பகவான் செப்டம்பர் 3 கன்னியில நேச்சமாகி இருந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அதுபோக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யுமா, வாழ்வதற்கு நல்ல வழி விடுமா, ஏதாவது தடைகளை பண்ணுமா, இதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ கன்னி ராசியினுடைய அதிபதி யாருங்க? புதன் பகவான். அந்த புதன் பகவான் கன்னியிலேயே ஆட்சி உச்சம் பெறப்போகிறார் இந்த செப்டம்பர் மாசத்துல. அப்ப தன்னுடைய ராசிநாதன் பலமாக இருந்தால் தனக்கு என்ன கவலை? அப்ப தன்னுடைய சொந்த வீட்டுல சொந்த வீட்டு அதிபதி ஆட்சியா இருக்கிறாங்க, உச்சமா இருக்கிறாங்க. அப்போ கன்னி ராசிக்காரர்களாகப்பட்டது எப்படின்னா, ஒரு ஜெயில் வாழ்க்கையிலிருந்து ரிலீஸ் ஆனா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியான ஃப்ரீடம். அதாவது பாத்தீங்கன்னா, நாம சாதிக்க போறோம், சம்பாதிக்க போறோம், நாம நினைச்சதை அடைய போகிறோம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவங்க மனசுல வேரூன்றி இருக்கும். இது அட்டகாசமான டைங்க. அது போக உச்சபலம் ஆட்சி பலம் சுக்கிர பகவான் அவங்களுடைய ராசியிலேயே நேச்சமடைந்த சுக்கிரன் இப்ப செப்டம்பர் 3 பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அந்த துலாமுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் ஆட்சி. அப்ப புதனுடைய நட்பு கிரகம் தான் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் எங்க வந்திருக்கிறாங்க? தனஸ்தானத்தில். அப்ப தனம்ங்கிறது என்ன? பணம். அப்ப அந்த பணம் சம்பாதித்தால் நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரும், மன நிறைவு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய சொசைட்டில நீங்க 10 பேர்த்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, எப்பவுமே பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த பணத்துக்கோசரம் நீங்களும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எதையுமே பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியல. கன்னிராசியில ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறீங்க ஒரு 30% பேர். இன்னும் 70% பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தனாதிபதி ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கணும், இல்லைன்னா அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் நல்லா இருக்கணும். அப்போ உங்களுடைய இந்த கோல்சார பிரகாரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் எது? சந்திர பகவானுடைய வீடு. அந்த சந்திர பகவான் வீட்டுல யார் இருக்கிறாங்க? குரு பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அட்ராசக்க அப்படிங்கிற அளவுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்கள் ரொம்ப டாப்ல இருக்குது. அது போக அந்த குருவோடு
நீச்சம் அடைந்த செவ்வாய் சேரும் போது, குரு உச்சம் அங்கே செவ்வாய் நீச்சம், இந்த 2 பேரும் ஒன்று சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை செவ்வாய்க்கு கிடைக்குது. அப்ப அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்து அதிபதி. அப்போ பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள நல்லா இருக்கும், உங்களுடைய ரத்த சம்பந்தம் நல்லா இருக்கும், அதுபோக உங்க பெரியப்பா சித்தப்பா இவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. அது போக அவங்க கூட நல்ல உறவு முறைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை இப்போ சக்சஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது உபஜெயஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கணும், ஒரு விஷயம் செய்யறாங்க அதுல சக்சஸ் பண்ணணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அந்த 3ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும். அப்ப இந்த 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது யோகம், அதியோகம். அப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும். அது போக நீங்க பாத்தீங்கன்னா உழைத்து கஷ்டப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா நமக்கு சம்பளம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பீரியட்ல கிடைக்கும். அது போக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரேஞ்ச், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம ரேஞ்ச் நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னா இந்த டயத்தில் நமக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் இந்த பீரியட்ல அமையும். இது போக பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதா இருக்கிறீங்க, நீங்க முயற்சி பண்ணினால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது பல வருஷங்கள் இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்ல நேரம் இருந்தாலே போதும். அந்த ஒரு நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல உருவாக்கிறோம். அப்ப இந்த ஒரு மாசம் பூராமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய சிந்தனையும் உங்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். அப்போ பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உருவாகும், விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு, ஒரு ஆபீஸே இருக்குன்னா ஆபீஸ்ல சூப்பர்வைசருக்கு, அந்த ஓனருக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால உங்களுடைய அறிவு என்ன உங்களுடைய திறமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படும். இது மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அடுத்தவங்களுடைய ஐடியா கேட்டு அடுத்தவர்களை நம்பி செய்ய வேண்டாம். நீங்களே பெரிய அறிவாளி, நீங்க அறிவாளி, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. அது போக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் செய்யுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நம்மளுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.